வாணே. ஏய் எந்திரி எந்திரிப்பா. வாழனே உட்காருண்ணே. இல்ல அது உட்காருண்ணே. இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குண்ணே இருக்கு? உட்காருண்ணே. பழனி வள முருகா. இந்த ஒரு பாட்டுல குடின தங்கம். பாலனே நம்ம தெய்வம் மாதிரி. அங்க இருக்கிற மீன் முட்டை எல்லாத்தையும் எடுத்து படைச்சு வை. மூஞ்சி. அண்ணா நான் இப்ப வர்றேன். நீ எங்க போற? என்னண்ணே அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஆள் தானே. அவங்க குடிக்காம இருக்கலாமா? நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன். ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். நீ விசுவாசிடா. தங்கம் பாலண்ணே இன்னைக்கு நம்ம விருந்தாளி. அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். புரியுதா? ஏண்டி தங்கம், நீ ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க? என்ன நீ அனுசரிச்சா உனக்கு என்ன வேணாலும் தருவேன். நீ ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சமைச்சதெல்லாம் பரிமாறு. இப்ப எல்லாம் ஓமுகம் ரொம்ப வாடி போயிருக்கு. நீ சாப்பிடு ஒரு முட்டை. எனக்கு முட்டைல எதுவும் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு வேணும்னா விட்டுரு. ஆனா இந்த பாலுவுக்கு வேணும் முட்டை. பொதுவாக என் மனசு தங்கம், பொதுவாக என் மனசு தங்கம். முன்னால சீருது மொரட்டி கால பின்னால. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? நீ என் கூடவே இருந்தா உன்னை நான் ராணி ஆக்கிடுவேன். ராணி என்ன தங்கம் இது? இனிமே இங்க யாரும் வர மாட்டாங்க. இந்த ராத்திரிய நம்ம ஜாலியா கொண்டாடிடலாம். நீ சத்தம் போட்டவன் வர மாட்டான். இதெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டு வச்ச பிளான் தாண்டி. இதுதானே எங்க டீலிங்ஸ். நீ நல்லா ஒத்துழைச்சா நம்ம விஷயத்தை மூத்தா முடிச்சிடலாம். புதியல சரிசமா நடத்திடலாம். அடங்கடி தங்கம். எந்திரடா, எந்திரச்சு வெளியே போடா. கத்தி வீசாத தங்கம், ரத்தம் வரும். உன் தலையை நான் வெட்டிடுவேன். தலை இருந்து என்ன பார்க்க சைக்கிள். நீ கத்தி கீழே போடு தங்கம். எந்திரடா. என்னடி நீ புலியாட்டம் ஆடுற? வெளியே போடா. நீ வீச வேணா, நான் போயிடுறேன். போயிடுறேன்னு நீ வீசாத, நான் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடுறேன். ஒண்ணு வேண்டாம். வெளியே போடா. போடாங்கறல. போய்கிட்டு தானே இருக்க. வெளியே போடா. வெளியே போ. இறங்கி போயிடுறேன் பாருடி. வெளியே போடா. வெளியே போடி, இல்லனா உன்னை வெட்டிடுவேன். என்னோட நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சா? எல்லாம் சந்தோஷமா இருங்க. பொதுவாக அவ மனசு தங்கம், ஒரு போட்டி என்ன வந்துகிட்டா சிங்கம். நிறுத்துங்கடா உங்க பாட்டும் குத்தலாம். இன்னும் நடக்கலையானே? நல்ல சண்டை தாண்டா நடந்துச்சு. டேய் அந்த கேனல்ல வண்டியில இருந்து இறக்குங்க. இருங்கடா. எதுக்குண்ணே? எதுக்குன்னா நீ எதையும் பேசாம கொடுத்த பணத்தை எல்லாம் குடுறா. என்னண்ணே சொல்ற? பின்ன என்னடா, அவ எதுக்கும் மசிய மாட்டேங்கிறா. ஏன் மசிய மாட்டேங்கிறா? அத நீ அவகிட்ட போய் கேள்றா. உனக்கு எனக்கு நீ ஆகாது. நானும் நீயுமான பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. தமாஸ் பண்ணாதானே. நீ உள்ள போன, நாங்க இங்க 2 பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்து தன்னானா பாடும்போது அவ என்கிட்ட நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குறா. ஓ, ஒரு நிமிஷம். நீங்களாம் பாடணும். நானும் அண்ணனும் இப்ப வந்துடுறோம். வாணா வாணா, எனக்காண்டி வாணா. ஒரு போட்டி என்ன. என்னாச்சுன்னா அவ சம்மதிக்க மாட்டேங்கிறாளா? என்னோட இந்த வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு ஒன்னு அவமானப்படுத்தினது இல்ல. அதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்ததும் இல்ல. ஒரு நிமிஷம் இங்கே இருனே. நான் அவளை சரி கட்டிட்டு உன்னைய கூப்பிடுறேன். தங்கம், அந்த பாலு நம்மள நல்லா ஏமாத்திட்டா. அவன் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் போய். தந்த காசெல்லாம் திருப்பி கேட்கிறான் தங்கம். என்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்ப என்ன இருக்கு? நீ போய் சொன்னா அவன் கேட்பான். அதை விட நல்லது நான் அவன் கூட போய் படுக்கிறதா. ஐயோ, பணம் 1-2 இல்ல தங்கம். அவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். பட்டுன்னு திருப்பி கேட்டா நான் எங்க போவேன்?
நீ எனக்காக ஒண்ணு பண்ணு. ஈக்காக கூட தெரியாது, பால் சொல்றத கேளு. அவன் சொல்ற மாதிரி நடந்துக்க. தள்ளி போடா. முதல்ல நீ இந்த அருவாளை கீழே போடு. முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு தங்கம். முருகன் தான் சொல்றேன், அருவாளை கீழே போடு. கிட்ட வராத, நான் வெட்டிடுவேன். அவ்வளவு தைரியம் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன காரியம் பண்ணிட்ட? என்னைய வெட்டிட்டியா? நீ என்ன வெட்டிட்டல, முருகனையே வெட்டிட்டல. உனக்கு அவ்வளவு துமர இருக்குச்சா? என்னாச்சு? இப்ப போய் நீ வேலையை பாரு. ஏய், இது என்ன ரத்தம்? அது ஒண்ணுமில்ல, சின்ன சண்டை தான். போ. ஒரு ஒரு போட்டியிட போட்டியிடு வந்து விட்டா சிங்கம், நான் உண்மைய சொல்வேன், நல்லதை செய்வேன். பொதுவாக அவன் மனசு தங்கம். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கல்லம்புத்தூர் போகிறதுக்கு இப்போ ஏதாவது வண்டி கிடைக்குமா? ஐயோ, இதுக்கு மேலே வண்டி எதுவும் கிடைக்காது. காலையில் காய்கறி லாரியோ ஜீப்போ வரும், அதில் ஏறினா கல்லம்பட்டிக்கு போய் சேர்ந்துடலாம். தங்கம், தங்கம்.
என்னாச்சு அவனுக்கு? பண்ணாத தங்கம், கத்தி கீழே போடு. ஒண்ணு பண்ணாத. ஏய், வேணாம். கத்தி கீழே போடு. தங்கம் தங்கம் கொண்டுட்டியா? அவனை கொண்டுட்டியா? அந்த கேடு கட்டவனை கொண்டுட்டியா? இல்லைன்னா நானே அவனை கொண்டிருப்பேன். எனக்கு சந்தோஷம், எனக்கு இப்பதான் சந்தோஷம். போலீஸ் வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா போயிடலாம், வா நம்ம ஓடி போயிடலாம். ஏய், என்ன சீரழிச்சது போதும்டா. என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? உள்ளங்கையில பூ மாதிரி வச்சு தாங்க வேண்டேன். அத நான் நம்பினேன். இல்ல தங்கம், உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன நாசமாக்கிட்ட. என்ன ஒண்ணும் அதனால பண்ணிடாத தங்கம். பூ மாதிரி இருக்கிற இந்த கையாலி உன்னை நான் வெட்டி கொல்ல போறேன். ஐயோ வேணாம் தங்கம், நான் சொல்றத கேளு தங்கம். தப்பிச்சுக்கோ. உயிர் மேல ஆசை இருந்தா தப்பிச்சுக்கோ. வேணாம் தங்கம். ஐயோ வேணாம் தங்கம். வேணாம் தங்கம். ஆளே இறங்கணும். சீக்கிரம் சீக்கிரம் கள்ளபுத்திரம் எல்லாம் இறங்க சீக்கிரம் இறங்க. இதப்படி போலாம் 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 போலாம்.
போமா. இப்படி நடக்கிறது தங்கத்தோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைய வெளியே சொல்ல முடியாம தான் கற்புக்கு கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடைசி வரைக்கும் முடிவே தெரியாம இருந்திருக்காங்க. ஆனா இந்த தங்கம் தான் காதலிச்சவனையும் கரம் பிடிக்க முடியாம இவன் தப்பானவன்னு தெரிஞ்சும் தன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு நம்பி வந்தவளை பணத்துக்காக இப்படி சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. ஆனா தங்கம் முடிஞ்ச வரைக்கும் தன்னை காப்பாத்திக்க போராடினான். இவள மாதிரி தைரியமான தங்கங்கள் நம்ம நாட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம பெண்கள் இன்னைக்கும் தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கும்.